வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்ம டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி லெக்சரில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் மெயினாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தியரிட்டிக்கல் இதை கொஞ்சம் டக்குன்னு நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பவர் அண்ட் எனர்ஜி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்க. அதுலேருந்து அப்படியே தான் ஒர்க் அண்ட் எனர்ஜி, அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி நம்ம பார்த்துருந்தோம். அந்த இதுலேருந்து அப்படியே இதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ண போகிறோமே தவிர இதில் நம்ம புதுசாக தியரட்டிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இருந்தாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி நிறையா இன்ஜினியரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகுது. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியோ பர்டிகுலராக எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. லைக் அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகலாமே தவிர எனர்ஜி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆக போகுதே தவிர அது காணாமல் போகிறது, கம்மியாகிறதோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் தான் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் இங்கே நம்மளுடைய இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது. சரிங்களா? இதை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் செக்ஷனில் ஒர்க் அண்ட் எனர்ஜி பற்றி பேசும்போது அங்கே நம்ம கைனட்டிக் எனர்ஜி நிறையாவே யூஸ் பண்ணியிருந்திருப்போம், அதை பற்றி பேசியிருந்திருப்போம். ஓகே, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாடி இங்கே டயக்ராமில் இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும். ஒரு பர்டிகுலர் பாடி ஒரு கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அது A1லேருந்து A2க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ A1லேருந்து A2க்கு போகுது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி அந்த ஐடியாலஜியிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸுங்கிறது இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி தி வெயிட் ஆஃப் த பாடி. சரிங்களா? ஸோ வெயிட்டு தான். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டேக்கிங் ஒன்லி பிளேஸ் இன் தி ஒய் டைரக்ஷன். ஒயில் மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. இதுதான் நம்மளோட ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் பை தி அந்த ஒர்க் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த ஒர்க் கான்செப்ட்லேருந்து இதை எழுதியிருந்திருக்கோம். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த கடைசியாக ஓகே இங்கே இந்த ஒர்க் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கங்காட்டி வி ஹேவ் மைனஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்து ஆக்சுவலி இந்த இடத்துல ஒர்க் நம்மளோட இந்த U1 to 2 எப்படி இருக்குது அப்படின்னா -W டைரக்ஷனோட பார்த்து மென்ஷன் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா Y1லேருந்து Y2க்கு போயிருக்கு அப்படின்னா Y2 - Y1 இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த கர்வ் வழியாக அது பாஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பாதர் பண்ண கிடையாது. வி ஜஸ்ட் லுக் ஃபார் த பொசிஷன்ஸ். ஓகே, இங்கே அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக எடுத்து தான் நம்ம பேச போகிறோம். இங்கே இந்த ஒர்க் திஸ் ஒர்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல இந்த குவான்டிட்டி என்னென்னு பார்க்கும்போது we get this to be WY1 minus WY2. இந்த குவான்டிட்டியை தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் சம் ஃபங்க்ஷன் விச் இஸ் இவாலுவேட்டட் அட் த பாயிண்ட் திஸ் Y1. இந்த பாயிண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருந்துருக்கோம். அதே மாதிரி இந்த பாயிண்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இங்கே நீங்கள் கேல்குலேட் பண்ணுற அந்த ஒரு WYன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஃபங்க்ஷனை தான் we call it as potential energy. எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு? திஸ் இஸ் ஹேப்பனிங் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? அதனால இதை we represent it as Vg. ஓகே, ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் எர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் மைனஸ் செகண்ட் பொசிஷன் Vg அப்படிங்கிறது இட் இஸ் WY. ஸோ இந்த ஈக்குவேஷன் 13.16 தான் நம்மளுடைய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் எர்த் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல we can observe few more things. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரேட்டராக இருந்துச்சுன்னா சப்போஸ் இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஒர்க் இஸ் அ நெகட்டிவ் குவான்டிட்டி. சரிங்களா? அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆரம்பத்தில் இருக்கிறத விட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன நடக்குது? ஒர்க் நெகட்டிவாக இருக்குது. இதே ஒர்க் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்னது? கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி
டிக்ரீஸ் ஆகிருந்துருக்கும். சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து வேல்யூ ஆஃப் விஜி கிடையாது. சரிங்களா? ஸோ ரிமெம்பர் விஜி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதில், பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது நம்ம என்னது ஒரு பர்டிகுலர் இதில் நம்ம இவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆனால் ஒர்க் நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஃபோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அங்கே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜியில் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒர்க் வந்து டிஃப்ரென்ஸ் இந்த கைனடிக் எனர்ஜியாக நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? சேஞ்ச் வந்து விஜியோட ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. விஜி இஸ் செப்பரேட் குவான்டிட்டி. அதை வச்சு சேஞ்ச் பண்ணுறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு தி வாட் தட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். சரிங்களா? ஸோ யூனிட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க்குக்கு என்ன யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதே யூனிட் தான் வந்து நம்மளுடைய இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்க போகுது. சரிங்களா? அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு செப்பரேட் டிஃப்ரெண்ட் கேசஸ். இப்போ கிராவிட்டியை ஒரு லார்ஜர் குவான்டிட்டி வச்சுட்டு ரெண்டு இதோட கிராவிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து வி ரெப்ரசன்ட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் பேசுவோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக அந்த ஒர்க்ஸ் பற்றி பார்த்தப்பவே பார்த்துருந்தோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு வி டிஃபைன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுத முடியும். சப்போஸ் ஸ்ப்ரிங் இங்கே வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஒர்க் டன். அப்போது இந்த இடத்துல we can denote something as elastic force. அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸை வந்து இப்படி எழுதிட்டு இதை வச்சுக்கிட்டு we define the work. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் 13.18ல் இங்கே நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க விஷயந்தான் வந்து நம்மளுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு தி எலாஸ்டிக் ஃபோர்ஸ். அதை வச்சு ஒர்க்கை எப்படி எழுத போகிறோம். இந்த இடத்துல அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னா ஜஸ்ட் மினிட். ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்டு லென்த் டு அன்ஸ்ட்ரெச்டு லென்த். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் சி, இங்கே A1 A2 இது எல்லாமே என்னது ஆக்சுவலாக இருக்க டிஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரிஜினலுக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தோட டிஃப்ரென்ஸை தான் வந்து வி டேக் இட் அஸ் எல். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு வி ஹேவ் கிளியர்லி சீன் எப்போ அந்த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி அந்த ஒர்க் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது அங்கே பார்த்தது. அதை வச்சுக்கிட்டே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்த ஃபோர்ஸஸ் எல்லாமே எந்த மாதிரி இருந்துச்சு, பாத் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பாத் த ஃபோர்ஸஸ் தட் ஆர் பாத் இண்டிபெண்ட், அந்த ஃபோர்ஸஸை தான் வந்து வி கால் இட் அஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். சரிங்களா? பாத் இண்டிபெண்ட் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் அஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ரைட்? ஸோ இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே இருந்துட்டு மேக்ஸிமம் பாத் இண்டிபெண்ட் ஃபோர்ஸஸாக தான் இருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு நவ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் சம்திங் கால் லைக் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம். இதை பற்றி தான் இனி அடுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஐடியாலஜிஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீகால் த திங்ஸ் தட் வி ஹேவ் சீன் ஃபார் ஒர்க். ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டாக டிஃபைன் பண்ணிவிட்டு அது போக பர்டிகுலர் கேசஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஒர்க் எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், கிராவிட்டி ஜஸ்ட்டு கிராவிட்டி மட்டும்தான் இருக்குது, பிட்வீன் டூ பாடிஸ் இருக்கக்கூடிய கிராவிட்டி பற்றி பேசிட்டோம்னா எந்த மாதிரி இதாக போகுது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? நாட் ஓன்லி இன் ரெக்டாங்குலர், போலாரில் வேணாலும் சம்டைம்ஸ் பேச முடியும் அப்படிங்கிற ஐடியாலஜிஸும் நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இதை பற்றி நம்ம பேசுவோம். இதை பற்றி பேசிட்டு ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ த ஓவர்வியூ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி நம்ம பேசுவோம். இதை பற்றி பேசிட்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா this has some application to space mechanics. அப்போ ஸ்பேஸ் மெக்கானிக்ஸில் என்னது இப்போ இதை பற்றி இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த நம்மளோட பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமும் இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம அந்த மாதிரியான அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பற்றி பேசுவோம்.
சரிங்களா? இப்போ இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஹியர் இஃப் யூ சி வி ஹேவ் டூ பொசிஷன்ஸ் A1லேருந்து A2 வரைக்கும் போகுது. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்கே A1லேருந்து A2க்கு போகும்போது எந்த பாத் வழியாக போகுது அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அதை கன்சர்வேட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். எப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒர்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். சரிங்களா? கண்டிப்பாக பார்ட்டிக்கல் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா பார்ட்டிக்கலோட மூவ்மெண்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த பாத் வழியாக மூவ் ஆகுதுங்கிறது நமக்கு முக்கியம்தான். சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கே இருந்துட்டு இப்படியும் மூவ் ஆயிருந்துருக்கலாம், இப்படியும் மூவ் ஆயிருந்துருக்கலாம், இப்படியும் மூவ் ஆயிருந்துருக்கலாம். ஐ ஹேவ் கிவன் யூ 3 டிஃப்ரெண்ட் வேஸ். சரிங்களா? இந்த மோஷனுக்கு வந்து இந்த பாயிண்ட் A1லேருந்து A2 வரைக்கும் போகிறதுக்கு ஐ ஹேவ் கிவன் யூ 3 டிஃப்ரெண்ட் வேஸ். சரிங்களா? இதில் எந்த பாத் வழியாக வேணாலும் போயிருந்துக்கலாம். ஆனால் நம்மளோட ஒர்க் டன் இங்கிருந்து அங்கே போகும்போது அது மூவ்மெண்ட் ஆகிருக்கும் போது அங்கே ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் வந்து இந்த 3 பாத்தில் எந்த பாத் வழியாக போய் இருந்தாலும் அந்த ஒர்க் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இஃப் தே ஆர் ஈக்குவல் தென் வி சே தட் தி ஒர்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். சரிங்களா? நம்ம மோஷனுக்கே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச கிடையாது. நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா we are just talking about the work has to be independent of the path. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் தேர் இஸ் டிப்போகிராஃபிக்கல் ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் திஸ் குவான்டிட்டி. Okay, sorry, they have given a bracket. So V of this quantity. So by the minus one, when you take it inside, you will have V of x1 y1 z1 and V of x2 y2 z2. சரிங்களா? In short, work என்ன அப்படின்னா V1 minus V2. சரிங்களா? இங்கே Vங்கிறது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் F அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் இது வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து அது திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா how are we going to calculate that one? சரிங்களா? ஃபோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து அப்படியே கண்டினியூஸாக we'll have to add it up. So that gives us this one. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துச்சுன்னா ஓவர் எனி க்ளோஸ்டு பாத் your integral value is 0. Okay, this is happening for any closed path. Okay, இங்கே சர்க்கிள் நம்ம டினோட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து பாத் வந்து க்ளோஸ்டு பாத்தாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை கொண்டு போய் ஒரு க்ளோஸ்டு பாத் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாத்தில் வந்து இன்டகிரேட் பண்ணால் எனக்கு 0 வருமானு கேட்டால் அங்கே வராது. சரிங்களா? வரணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட், க்ளோஸ்டு பாத்தில் பண்ணும்போது we are going to get 0. ரைட், ஓகே. இங்கே நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு எலமெண்ட்ரி ஒர்க் பற்றி பேச போகிறோம். எலமெண்ட்ரி ஒர்க் அப்படின்னா யூ பற்றி ஃபுல்லாக பேசாமல் we are going to talk about du. ஸோ du பற்றி பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஒர்க் தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், சேஞ்ச் இன் தி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். சரிங்களா? வெரி ஸ்மால் ஒர்க் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா தட் இஸ் டினோட்டட் அஸ் du. அப்போ என்னது இனிஷியல் பொசிஷன் மைனஸ் தி ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த விஷயத்தை தான் குவார்டினேட் வைஸ் பார்க்கும்போது இருந்துட்டு வாட் வி கெட் இஸ் திஸ் ஒன், அதாவது நம்மளோட ஈக்குவேஷன் 13.21. இந்த விஷயம் தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இங்கே இதுக்கு பேர் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 13.20 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா what we can have is that equation 13.20க்கு நம்ம போக கிடையாது. இதை வச்சுக்கிட்டு we are splitting things up, right? ஸோ இப்போ ஃபோர்ஸை வந்து இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது force times of displacement, actually in the left hand side is nothing but force times of the displacement. இப்போ அது ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காம்போனன்ட் வைஸ் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ காம்போனன்ட் வைஸ் ஃபோர்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் we are able to express. இதை வந்து வெக்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா this is what we are going to have. ஸோ
வெக்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு குவான்டிட்டி தான் நமக்கு கிடைக்க போகுது. இதை வந்து நம்மளோட வெக்டர் கேல்குலஸ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி we shall write it as f equals minus gradient of v. ஓகே, இங்கே நம்ம பார்த்ததில் இந்த ஈக்குவேஷன் 13.19லேருந்து ஆரம்பித்து இந்த 13.23 வரைக்கும் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு தான் ட்ரூ. சரிங்களா? அப்போது இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா, இந்த ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனையாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஒர்க் ஈக்குவல்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்துருக்கோம்? ஒர்க் இஸ் சேம் as that of the difference of kinetic energies. So the difference in kinetic energy is same as that of the difference in potential energy taken in the opposite direction. சரிங்களா? அதாவது now if you are talking about the work done from this point to this point, okay, A1லேருந்து A2 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா 1 to 2 அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா T1 minus T2 இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதே இது இங்கே நம்ம எப்படி சாரி T2 minus T1 I suppose if I am not wrong. ஸோ T2 minus T1 நமக்கு இருந்திருக்கும். ஓகே, இங்கே பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜியில் இப்போது இங்கே நம்ம என்ன பேசியிருந்திருக்கோம்னா திஸ் இஸ் சேம் as that of V1 minus V2 ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன். ஸோ we can just equate them. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? அங்கே வந்து இதிலிருந்து என்ன டெடியூஸ் பண்ணி எழுதியிருந்தோம்? T1 plus the work gives you the T2. ஓகே, இப்போ இதே மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா V1 plus T1 equals V2 plus T2. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜியோட சம் இஸ் சேம் as that of the ஃபைனல் பொசிஷனில் இருக்கிறது. ஸோ இங்கே ஆரம்பத்துலேயே நம்ம என்ன சொன்னோம்? இந்த இடத்துல we are talking about the situations where the energy is constant. அந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா கைனடிக் எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? எந்த ஒரு பொசிஷனில் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எந்த பொசிஷனில் எடுத்துட்டிங்கனாலும் அதே சேம் கான்ஸ்டன்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்க போகுது. சரிங்களா? அதைத்தான் இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து we shall represent it as E. ஸோ இதிலிருந்து மெயினானது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது E, that is the sum of kinetic and potential energy. ஓகே, இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல்னு ரெண்டு விஷயம் பார்த்தோம். அந்த ரெண்டு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த விங்கிற குவான்டிட்டி வந்து தட் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு டூ திங்ஸ். அப்போது T1 ப்ளஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ப்ளஸ் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் ஓகே ஈக்குவல் டு T2 ப்ளஸ் பொசிஷன் 2ல் அது ரெண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்து பேசியிருந்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பெண்டுலம். ஸோ இந்த விஷயத்தை வந்து we'll look in the next lecture. Thank you.